அடைந்தது. பாண்டவர்களுக்கு குரு மீது பக்தி அதிகம். துரோணருக்கும் பாண்டவர்களின் மீது அன்பு கரிசனம் இல்லாமல் இல்லை. குறிப்பாக தன்னுடைய முதன்மை மாணவன் அர்ஜுனனின் மீது கூடுதல் அன்பு உண்டு. மகனினும் மேலான சீடன் அல்லவா, எப்படி மறப்பார்? களத்தில் அர்ஜுனனும் துரோணரும் சந்தித்து கொண்டனர். அர்ஜுனன் உடனடியாக தன்னுடைய தேரில் இறங்கி குருவை வந்தனம் செய்தான். துரோணருக்கோ பெரும் மகிழ்ச்சி. எதிரி நிலையெடுத்து நின்றாலும் குருபக்தி மாறாத தன்னுடைய சிஷியனை பார்த்து பூரித்து போனார். போர் தொடங்கியதும் ஒரு பக்கம் துரோணரை சமாளித்துக் கொண்டு மறுபுறம் கௌரவ சேனைகளை துவம்சம் செய்து கொண்டிருந்தான் அர்ஜுனன். போர்க்களத்தில் அர்ஜுனன் கால சம்ஹார மூர்த்தியாகவே காட்சியளித்தார். அர்ஜுனனின் காண்டிபத்தில் இருந்து வெளிப்படும் அம்புகளும் அஸ்திரங்களும் துரோணர் எய்வதை விட விரைவாகவும் அழிவை தருவதாகவும் இருந்தது. ஒரு கட்டத்தில் அர்ஜுனனின்